தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஏரியில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே ஏரியில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். ஏரியில் மூழ்கி உயிரிழந்த ஜீவிதன், தர்ஷன், ஹரிஹரன் ஆகியோரின் உடல்கள் போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுகா அரகண்டநல்லூர் அருகே கோட்டமருதூர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் அதே பகுதியில் உள்ள ஏரியில் மீன் பிடிப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது அங்கு மீன் பிடிக்கும் பகுதியில் ஒரு சில இடங்களை கடந்து அந்த ஏரியில் சென்ற போது அங்கு ஆழமான பகுதி இருந்துள்ளது. அந்த ஆழமான பகுதியில் அங்கு மீன் வலையில் அந்த 3 சிறுவர்கள் சிக்கியுள்ளதாக கூறப்பட்டது. அந்த 3 சிறுவர்களும் அந்த ஆழமான மீன்பிடி வலையில் சிக்கியதால் அங்கேயே நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய குழந்தைகள் காணவில்லை என்று தேடி வந்தனர். அந்த தேடி வந்த நிலையில் அந்த சிறுவர்கள் அந்த பகுதியில் மீன் பிடிப்பதற்காக சென்றதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில், அதாவது கோட்டமருதூர் பகுதியில் உள்ள ஏரியை தேடி வந்தனர். அந்த தேடி வந்த நிலையில் அந்த ஜீவிதன், தர்ஷன் மற்றும் ஹரிஹரன் ஆகிய 3 சிறுவர்கள் அந்த ஏரியில் மீன் பிடிக்க சென்ற போது அங்கு ஆபத்தான நிலையில் உள்ள அந்த ஏரியில் உள்ள குட்டையில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. அந்த குட்டையில் அந்த 3 சிறுவர்களும் மூழ்கி அங்கேயே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. அதனைத் தொடர்ந்து அரகண்டநல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடனடியாக திருக்கோவிலூர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த தீயணைப்புத் துறையினரும் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் அந்த 3 சிறுவர்களையும் மீட்டு தற்போது அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளனர். மேலும் அந்த 3 சிறுவர்களும் அந்த ஏரியில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அந்த 3 சிறுவர்களுடைய உடலை கண்டு அவரது உறவினர்கள் கண்ணீர் விட்டு அதை கதறிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அந்த சிறுவர்களுடைய உடல் தற்போது மருத்துவமனையில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு உடல்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 சிறுவர்கள் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.